ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சிஸ்டர் சேனல். ஆரோக்கியம் சார்ந்த பதிவுகளை பெற இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மருந்து மாத்திரை இல்லாமல் ஒரே வாரத்தில் ஹீமோக்ளோபின் அளவை எவ்வாறு அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இரத்த சோகை என்கிற அனீமியா ஒரு சாதாரண பிரச்சனை போல் தோன்றினாலும் இது பல்வேறு பெரிய பிரச்சனைகளுக்கும் உயிரிழப்பிற்கும் காரணமாகிறது. இந்த அனீமியா அப்படிங்கிற இந்த இரத்த சோகை பிரச்சனை வீட்டில் உள்ள உணவுகளின் மூலம் எளிதில் சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை நம்ம கவனிக்க தவறுகிற போது இரத்தம் ஏற்ற வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். உலக சுகாதார அமைப்பு WHOவின் ஆய்வின்படி பொதுவாக 40% பெண்கள் இந்த இரத்த சோகையால் பிரச்சனையால் அவதிப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை உடனடியாக சரி செய்ய என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். நம்ம வீட்டில் சமைக்கும் போது இரும்பு பாத்திரத்தில் சமைப்பதன் மூலம் நம்மளோட இரும்பு சத்தை அதிகரிக்கலாம். ரெண்டாவது பார்க்கும்போது இந்த இரும்பு சத்து குறைபாடு உள்ளவர்கள், அதாவது அனீமியா பிரச்சனை உள்ளவர்கள் டீ காஃபி அருந்துவதை தவிர்க்கலாம். மூணாவது பார்க்கும்போது விட்டமின் சி அதிகமுள்ள உணவுப் பொருட்களை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதற்கு இந்த விட்டமின் சி உதவியாக இருக்கிறது. இந்த விட்டமின் சி நெல்லிக்காய், ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் இது போன்ற பழங்களில் அதிக அளவில் இருக்குது. இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுப் பொருட்களை எடுத்துக்கும் போது இது போன்ற பழங்களை ஜூஸாகவோ இல்லை ஏதேனும் ஒரு வகையில் எடுக்கும்போது இரும்புச்சத்து அதிகமாகுது. என்னென்ன உணவுப் பொருட்கள் மூலம் நம்ம ஒரே வாரத்தில் இந்த ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடத்தில் இருக்கிறது சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காயில் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது. இந்த 100 கிராம் சுண்டைக்காயில் 22 மில்லிகிராம் அயன் இருக்குது. இது நம்மளோட குடல் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யவும் இந்த சுண்டைக்காய் உதவுது. குடலில் பூச்சி புழுக்கள் இருக்கும்போது அதுக்கும் இந்த சுண்டைக்காய் மிகவும் உதவியாக இருக்குது. இந்த சுண்டைக்காயை அதிக அளவில் கர்ப்பிணி பெண்கள் உணவில் எடுத்துக்கும் போது இதன் மூலம் அவங்களோட அனீமியா பிரச்சனை சரி செய்யப்படுது. இந்த சுண்டைக்காயை வாரம் ஒரு முறையோ இல்லை இருமுறையோ நம்ம உணவில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது புதினா. அந்த புதினா இலைகளில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. 100 கிராம் புதினா இலையில் 15.86 மில்லிகிராம் அயன் உள்ளது. இந்த புதினாவை அடிக்கடி உணவில் சேர்ப்பதன் மூலம் நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கலாம். இந்த புதினாவை துவையலாகவோ இல்லை நம்ம மென்று சாப்பிடும்போதோ இல்லை நம்ம அருந்துகிற அந்த தேநீரில் டீ காஃபிக்கு பதிலாக இந்த புதினா இலைகளை போட்டு கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும்போதும் இதன் மூலம் கூட நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கலாம். மூணாவது நம்ம பார்க்கும்போது கருவேப்பிலை. 100 கிராம் கருவேப்பிலையில் 8.6 மில்லிகிராம் அயன் உள்ளது. ஒரு வாரம் நம்ம கருவேப்பிலை தொடர்ந்து பொடியாகவோ இல்லை துவையலாகவோ இல்லை நம்ம கருவேப்பிலை ஜூஸாகவோ குடிக்கும்போது நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். நாலாவது நம்ம பார்க்கும்போது ஒரு நாள் 10 உலர்ந்த திராட்சைகளை எடுப்பதன் மூலம் உலர்ந்த காய்ந்த திராட்சையை நம்ம தண்ணீரில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் எந்திரிச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த திராட்சைகளை மென்று சாப்பிடும்போது இது நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து 1 மாதம் எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். 100 கிராம் கிரேப்ஸில் 2.6 மில்லிகிராம் அயன் உள்ளது. ஐந்தாவது நம்ம பார்க்கும்போது முருங்கைக்கீரை. வாரத்திற்கு 2 நாளோ இல்லை 3 நாளோ இந்த முருங்கைக்கீரையை சூப்பாகவோ அல்லது பொரியலாகவோ நம்ம உணவில் பயன்படுத்தும் போது இதன் மூலம் நம்மளோட ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்குது. 100 கிராம் முருங்கைக்கீரையில் 2.32 மில்லிகிராம் அயன் இருக்குது. இதை கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து எடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் அதிக அளவில் அவங்களுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கிறது. ஆறாவது நம்ம பார்க்கும்போது மாதுளை. இந்த மாதுளையில் அதிக அளவில் இரும்பு சத்தும் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது. பெண்கள் பொதுவாக இந்த கருவுற்றிருக்கும் காலங்களில் அவங்களுக்கு வாந்தி ஏற்படும். இந்த மாதுளை ஜூஸ் குடிக்கும்போது இந்த வாந்தி பிரச்சனையும் சரி செய்யப்படும். அதே நேரம் நம்மளோட இரும்பு சத்தும் அதிக அளவில் அதிகரித்து ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும். பொதுவாக பெண்கள் இந்த இரத்த சோகை பிரச்சனையை சந்திக்கிற ஒரு காலம் பார்க்கும்போது இந்த கருவுற்றிருக்கிற காலம். இந்த காலங்களில் இந்த உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கும்போது இந்த பிரச்சனை சரி செய்யப்படும். ஏழாவது நம்ம பார்க்கும்போது எள்ளில் அதிக அளவில் இரும்பு சத்து இருக்குது. 100 கிராம் எள்ளில் 14.1
மில்லிகிராம் அயன் இருக்குது. இதில் நம்ம வந்து இந்த எள்ளிலிருந்து கிடைக்கிற இந்த நல்லெண்ணெயை வந்து சமையலுக்கு பயன்படுத்தும் மூலம் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கலாம். எள்ளு பொடியாகவோ எள் உருண்டையாகவோ சாப்பிடுவதன் மூலம் கூட இந்த ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் உணவில் வந்து இந்த எள் சேர்ப்பதை வந்து தவிர்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற உணவுப் பொருட்கள் மூலம் கூட நம்ம ஹீமோகுளோபின் அளவை வந்து அதிகரிக்கலாம். இந்த 7 உணவுப் பொருட்களை தினம் ஒரு உணவுப் பொருளை வந்து சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக ஒரு வாரத்தில் வந்து அவங்களோட ஹீமோகுளோபின் அளவு வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும். நம்ம வந்து விலை அதிகமான ஆட்டு ஈரல் உண்பதன் மூலம் மட்டும்தான் வந்து ஹீமோகுளோபின் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. விலை குறைவாகவும் நமது சுற்றுவட்டாரத்தில் கிடைக்கிற இந்த உணவுப் பொருட்களை வைத்து நம்மளோட ஹீமோகுளோபின் அளவை மருந்து மாத்திரை இல்லாமல் கண்டிப்பாக ஒரு வாரத்தில் அதிகப்படுத்தலாம். இப்போ நாங்கள் இந்த மேலே சொன்ன எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஹீமோகுளோபின் அளவு ஒரு வாரத்தில் மிக அதிக அளவு அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.